நாட்டையே உலுக்கிய உலகமே ஆச்சரியப்படுற லெவலுக்கு கிராபிக்ஸ் எடிட்டிங்ல கலக்கணுமா? இருக்கவே இருக்கு அடோப் போட்டோஷாப் பிகினர்ஸ் கோர்ஸ். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் குற்றவாளிக்கு 50,000 ரூபாய் அபராதமும் ஆயுள் தண்டனையும் விதித்து அதிரடி தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவமனையான ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்து வந்த முதுநிலை பயிற்சி மருத்துவரான கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொடூரமாக வல்லுறவு செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இந்த மாநிலம் மட்டுமல்ல, நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் தேசிய அளவிலும் பெரும் கொந்தளிப்பை மருத்துவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு மருத்துவர்கள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி நாடு முழுவதும் போராட்டங்கள் என்பது நடைபெற்றது. அதே நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் குறிப்பாக பேரணி, உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு போராட்டங்கள் என்பது மருத்துவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வந்தனர். இந்நிலையில்தான் இந்த கொடூரத்தை ஏற்படுத்திய சஞ்சய் ராய் என்ற தன்னார்வலரை மறுநாளே மேற்கு வங்க போலீசார் கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கை குறிப்பாக கொல்கத்தா ஹைகோர்ட் விசாரித்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியது. சிபிஐயிடம் ஒப்படைத்த பிறகு இந்த வழக்கு சியால்தா மாவட்டத்தின் கூடுதல் மாவட்ட மற்றும் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு கடந்த நவம்பர் 12ஆம் தேதி முதல் கேமரா முன்பு தொடர்ந்து இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதில் சுமார் 50 சாட்சிகள் என்பது விசாரிக்கப்பட்டன. இந்நிலையில் நேற்றைய முன்தினம் இந்த தீர்ப்பு என்பது குறிப்பாக கடந்த 9ஆம் தேதி இந்த தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய முன்தினம் இந்த வழக்கில் சஞ்சய் ராய் என்ற நபர் குற்றவாளி என்ற தீர்ப்பை சியால்தா நீதிமன்றம் வழங்கியது. அவருக்கான தண்டனை விவரத்தை சற்று நேரத்திற்கு முன் அனிர்பன் தாஸ் என்ற நீதிபதி வழங்கினார். அவருக்கு 50,000 ரூபாய் அபராதத்துடன் ஆயுள் முழுவதும் அவர் சிறையில் இருக்குமாறு அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தும் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளார். இந்த தீர்ப்பை எதிர்த்து சிபிஐ அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற ஒரு மேல்முறையீடை கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் செய்யுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பையும் தற்போது ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் சிபிஐ வாதத்தின் பொறுத்தவரை குறிப்பாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த கொடூர குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த நபருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய வாதமாக இருந்தது. ஆனால் அவருக்கு மரண தண்டனை விதிக்காமல் தற்போது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் சிபிஐ இந்த வழக்கில் ஏதேனும் மேல்முறையீடு செய்யுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.